இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 11ல் இருக்கக்கூடிய யானை டாக்டர் அப்படின்ற ஒரு விரிவான பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை எழுதின ஆசிரியர் ஜெயமோகன் அவர்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கதை, ரொம்ப ஈஸியான கதை கூட. அது உண்மையாகவே நடந்த கதை சரியா. காட்டினோட ஒரு வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு விலங்கு அப்படின்னு பார்த்தா யானை தான். அதனால தான் யானையை வந்து காட்டின் மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் நிறைய அதிகபட்சமாக காணக்கூடிய இந்த யானை இந்த விலங்குல மட்டும்தான். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ யானை படுற பல இன்னல்களுக்கு மனுஷங்க வந்து ஆளாகிறாங்க. நம்ம தெரிஞ்சும் பண்ணுற தப்பு, தெரியாமல் பண்ணுற தப்பு வந்து யானைகளுக்கு அதிகப்படியான ஒரு பாதிப்புகள் வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி ஒரு ஸ்டோரி தான் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க சரியா. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, இது யார் அப்படின்னா வனத்துறையோட ஒரு மிருக டாக்டர்னு சொல்லலாம். அதாவது இந்த விலங்குகளுக்கெல்லாம் அதாட்டு அடிபட்டுச்சு, காயம் ஏற்பட்டுச்சு, உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர் தான். இவரோட சர்வீஸ் வந்து 30 வருஷத்துக்கு மேலே வந்து மிருக டாக்டராக வந்து இருந்திருக்காங்க. இவரை வந்து எல்லாருமே செல்லமாக மிஸ் டாக்டர் கே அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களாம். காட்டு விலங்குகளுக்கு மிருகங்களுக்கு பழக்கப்பட்டதுனால ஃபுல்லாக அந்த அனிமல்ஸ்க்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால யானைகளுக்கு உண்டான ஒரு சிறப்பு மருத்துவர் அப்படின்னு சொன்னாவே டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுமா. தமிழக வனத்துறையில் யானைகள் பற்றி நன்கு தெரிந்தவர்கள் இவர் தான் ஒருத்தர். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே இவரை உடனே வந்து அழைச்சி இதை மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க சொல்லுவாங்களாம். இவரை வந்து ஒரு புத்தகம் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுன்னு ஒரு விதிமுறைகளுக்கான ஒரு இது ஓகே. இதுதான் இந்திய வனவியல் துறையில் ஒரு கையேடு, ஒரு கைடாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு குறிப்பு தான் இன்னொரு வடிவமாக வந்து காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ப்ராப்பராக ஒரு கைட் போட்டு வச்சா மிருகங்கள்லாம் பாதுகாக்கிறோம். இந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சும்மா நினைக்கிற மாதிரிலாம் மிருகங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது பிரகாரம் தான் வனத்துறையில் எல்லாமே இது மாதிரி விலங்குகள் எல்லாமே வந்து வளர்ப்பாங்களாம். நம்மளோட ஜெயமோகன் அவர்கள் வந்து வனத்துறை அதிகாரியாக இருக்காங்க. ஸோ அப்போது வந்து இவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு தடவை வந்து முதுமலை காட்டில் வந்து யானை ஒரு யானைக்கு வந்து ஒரு கால் வீங்கி காட்டுக்குள்ளே வந்து திரிஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து டாக்டர் கே அவங்களுக்கு வந்து வருது. ஸோ நம்மளோட ஜெயமோகன் வந்து வனத்துறை அதிகாரி இல்லையா. ஸோ அதனால் இவரும் அவங்களோட டீம் மெம்பர்ஸ், கொஞ்சம் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த யானையை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அது யானை காட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் காட்டுக்குள்ளே குறும்பர் அப்படின்ட்டு ஒரு ட்ரைப் மக்கள் இருப்பாங்க, ஒரு பழங்குடியினர் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மக்களையும் கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு ஒரு ஜீப்பில் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. பாதை அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறுகுன பாதையாக தான் இருக்குது. ஒரு கடத்துக்கு மேலே ஜீப் போகாது அப்படின்றதுனால அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு இவங்களும் யார், நம்மளோட ஜெயமோகன் அவங்களும் டாக்டர் கே அவங்களும் வந்து 2 துப்பாக்கி ஏந்திய அந்த வனத்துறை அதிகாரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட ஒரு சில குறும்பர்கள் இவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒரு வெய்மூங்கில் இலைகள் இருக்குமா ஓகே, அந்த இலைகளை அகற்றிட்டு முன்னால் வந்து போயிட்டுருக்காங்க. காட்டில் நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மரங்கள் எல்லாமே ரொம்ப வருஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கனால அதோட வேர்கள் எல்லாமே வெளியே தெரியும். அதனால கால்லலாம் இடிப்பட்டு அது மாதிரி தான் போகும். ஆனால் டாக்டர் கே அவங்களுக்கு வந்து காடு அப்படிங்கிறது கூட புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே போய் தான் மிருகங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, அதுங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா. அதனால் அவர் பாட்டு கொஞ்சம் எந்த ஒரு தயக்கமும் எல்லாம் போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே அந்த யானைகளோட நெடி, அதாவது ஒரு மாதிரி வாடை வரும். யானைகள் தொழுவ மாதிரி இருந்தால் கூட ஒரு வாடை வரும். மாட்டுத்தொழுவத்தில் அதே மாதிரி தான் யானைகள் இருக்கக்கூடிய அந்த வாடை, அந்த நெடி வந்து லேசாக வர ஆரம்பிக்குது. அவங்க தூரமாக இருந்து பார்க்குறாங்க. ஒரு 12 யானை கூட்டமாக நிற்கிறத வந்து பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மூங்கில் புதருக்குள்ளே கூட 6 யானைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த 6 யானைகள் கூட ஒரு 4 குட்டி நிற்கிறதையுமே வந்து பார்க்குறாங்களாம். ஸோ அந்த யானைகள் எல்லாமே இவங்கள நோட் பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. டாக்டர் கே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கருவி எல்லாத்தையுமே பொறுத்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா துப்பாக்கி போட்டு மயக்கம் அடைய வைக்கணும் யானைங்கன்னா பாதிக்கப்பட்ட யானையை பார்த்துட்டு அந்த யானையோட அளவு என்ன அப்படின்றத வந்து தொலைநோக்கியால் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த யானை அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த துப்பாக்கியில வந்து குண்டு இருக்காது. அந்த குண்டுக்கு பதிலாக மாத்திரையை தான் அந்த குண்டா வந்து உள்ள வந்து செலுத்துவாங்க சரியா. தூரமாக இருந்தால் முதல்ல செலுத்த முடியும். வெயிட்டை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாத்திரையோட அந்த எம்ஜி லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருந்தோட பவர் வந்து கூடணுமா குறைக்கணுமா அப்படின்னு தீர்மானிக்க முடியும். அதனால் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஒரு மாத்திரையை வந்து அந்த கண்ணில் வந்து இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளோட டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இவர் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்காரு. மீதி எல்லாருமே நம்மளோட ஜெயமோகன் ஆகட்டும், மீதி அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட யானை வந்து ஒரு பெரிய மரத்தடிக்கு கீழே நின்றுட்டுருக்கு. ஸோ விழுந்து அடிபட்டுரும். ஆனால் அதை கொஞ்சம் சதுப்பு நில பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காயத்துக்கு காரணமே மனுஷங்க பண்ணுறதான் தப்பு தான் அப்படின்ட்டுன்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்மளோட ஜெயமோகன் வந்து கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. நல்லா தெரியும். ஏன்னா யானைகளுக்கு ஞாபக சக்தி அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா தொடர்ந்து இது மாதிரி இன்னல்கள்லாம் அந்த யானை வந்து அனுபவிச்சுட்டு வரதுனால இதுக்கு காரணம் தெரியாமல் இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி காயங்கள்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, இந்த நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்க வருவாங்க, காட்டை சுற்றுலா இது மாதிரி அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே மரத்தில் உடைச்சு அங்கெங்கன்னு கொஞ்சம் ஆட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த பாட்டில் அப்படியே விட்டுட்டு போகிறது, இது மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த யானையோட கால் பாதங்கும் அப்படின்னு கால் பாதம் வந்து நமக்கு பார்க்கும்போது ஹார்டாக தெரியுது இல்லை, ஆனால் அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப கரடு முரடாலாம் இருக்காது. ஒரு மணல் மூட்டை எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு மணல் மூட்டைக்குள்ளே ஏதாவது ஒரு பீங்கான அடிப்பட்ட ஒரு கிளாஸ் பீஸஸை நீங்கள் உள்ளே தள்ளினீங்கன்னா அது ஈஸியாக உள்ளே போயிடும் இல்லையா, அதே மாதிரி தான் யானையோட கால்களும் இருக்கும். இப்போ நம்ம கிளாஸஸ் எங்கேயாவது உடச்சி போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அதோட வெயிட்டின் காரணமாக அந்த கிளாஸ் மேலே போய் வைக்கும்போது அந்த கிளாஸ் பீசஸ் வந்து ஈஸியாக அந்த யானையோட கால் பாதத்துக்குள்ளே வந்து அப்படி புதஞ்சு போயிருமா. புதஞ்சு போயிட்டு யானைகளுக்கு வந்து வலி இருக்கும், உயிர் போகிற அளவுக்கு வலி இருக்கும். ஆனாலும் யானைகள் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை வாய்ந்தது. அதனால் எந்த ஒரு அலறாது பிளராது எதுவும் ஆகாது. ஆனால் அந்த உள்ளே போன கிளாஸ் பீசஸ் என்ன பண்ணுமா, உள்ளே ஃபுல்லாக செப்டிக் ஆகி அரிச்சு ரத்தம் வந்துட்டே இருந்துட்டு அந்த கிளாஸ் பீசஸ் இன்னும் உள்ள, ஏன்னா அழுத்தி அழுத்தி யானையோட வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப டன் கணக்கில் இருக்கு இல்லையா, அதை அழுத்தி அழுத்திட்டு அப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும், இந்த கிளாஸ் பீசஸ் வந்து இன்னும் மேற்கொண்டு உள்ளே போகும்போது அது சதையை கிழிச்சு எலும்பு கிட்ட போகும்போது யானை வந்து உயிர் இழக்கிற அபாயம் கூட நிறைய ஏற்படுது. ஸோ பாருங்கள், இப்போ இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. யானைகளுக்கு இந்த அடிபடுறதுக்கு உயிர் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார், நம்மளோட மனிதர்கள் தான். அதனால் இதில் மூலிமா என்ன சொல்ல வராங்க, நீ எங்கேயாவது போனீங்க காட்டுக்குள்ளே இது மாதிரிலாம் போனீங்க, ட்ரெக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாட்டில்கள்லாம் எங்கேயாவது இருந்தால் கூட பார்த்தா கூட அப்புறப்படுத்திடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை வந்து செயல்படுத்த முடியாது. நம்ம ஒரு வாய் இருக்குன்னு சொல்லிடுறோம், வலிக்குது என்ன ஆச்சு எங்கே போய் குத்திச்சு நம்மளால சொல்ல முடியும். பட் யானைகளுக்கு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா. ஏதோ ஒரு இதில் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இதையும் மீறி நிறைய நம்ம மக்கள் பண்ணுற தப்புனால பாதிக்கப்படுறது என்னமோ யானை தான். யானை அப்படிங்கிறது காட்டோட வளம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஒரு இடத்துக்கு மேலே யானை எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் நம்ம காடு இல்லையா. நம்ம சொன்ன மாதிரி உள்ளே போயிடுச்சா என்னன்னு யாருக்கும் தெரியாது. பட் அந்த யானை வந்து கத்தவும் செய்யாதுங்கும் போது எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னு பார்த்தா, கண் மட்டும் நல்லா சுருங்கிருக்குமா அப்படின்னா, கண் சுருங்கிருக்கு அப்படின்னா அதுக்கு கால்கள் ஏதோ ஒரு குத்தி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ யானை வந்து சம்மதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து மயக்க மருந்து இல்லாமல் கூட யானைக்கு வந்து அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து பண்ணிடலாமா, காலை கட் பண்ணி அந்த பீங்கானை வெளியே எடுத்து அது மாதிரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில அளவுக்கு மட்டும்தான் அந்த யானை வந்து பொறுமையாக வந்து ஒத்துக்கும். ஓகேயா, யோசிச்சு பாருங்க, யாருன்னே தெரியல இப்படி வந்து பண்ணும்போது இதில் ஏற்படுது, நமக்கு காயத்தை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யானை வந்து ரொம்ப ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் படைச்ச படிப்புலேயே ஒரு அரிய வகை விஷயம் வந்து யானை அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ இதை மாதிரி எல்லாமே பேசிட்டு டாக்டர் கே வந்து அந்த ஓடையில் வந்து கடந்து இறங்குறாரு. ஸோ இறங்கி போகும்போது யானையை வந்து அப்படியே பக்கத்தில் போகிறாரு. மீதி எல்லாருமே கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, இவர் மட்டும் வந்து பக்கத்தில் போயிட்டுருக்காரு. அப்போது அங்கே நிற்கக்கூடிய ஒரு பிடி யானை அப்படின்னா பெண் யானை அப்படின்னு அர்த்தம். வந்து உறக்கமாக அப்படி கத்துது, யானைன்றது பிளரும் இல்லையா. ஸோ உறக்கமாக வந்து ஒரு வேகமாக வந்து பிளருது. அதை கேட்டால் மற்ற யானை எல்லாமே அது கூடவே சேர்ந்து வந்து அப்படி பிளருது. ஸோ டாக்டர் கே என்ன செய்கிறாரு, அது பக்கத்தில் போகிறாங்க. அந்த யானைகளும் பக்கத்தில் வருது. அந்த பிடி யானையோட காதுகளை வந்து வேகமாக அசைக்குது. ஸோ இப்படி அசைக்கிறதுனால தலையையும் வேகமாக குலுக்கி பண்ணுது. இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை, நீங்கள் இதை தாண்டி வரக்கூடாது, வந்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை. ஏன்னா அந்த யானையை பாதுகாத்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இல்லையா, அதனால எச்சரிக்கை. ஆனால் நம்மளோட டாக்டர் வந்து அந்த அசையாமல் அப்படியே ஸ்டேபிளாக அப்படியே அதே இடத்துல நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உரையாடல் மாதிரி அந்த யானைக்கும் டாக்டர் கேக்கும் உரையாடல் மாதிரி ரொம்ப நேரம் நீடிச்சுட்டே போகுது. மறுபடியும் அந்த யானை வந்து கொஞ்சம் நேரம் கழிக்குது. கொஞ்சம் நேரம் டாக்டர் வந்து அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. மீன்ஸ் என்னன்னா, யானை டெஸ்ட் பண்ணுது, இவரால் நமக்கு எதுவும் பாதிப்பு உண்டாகுதா அப்படின்ற மாதிரி. டாக்டர் கேவ் என்ன சொல்கிறாரு, என்னால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பொறுமையாக அந்த இடத்துல நின்றுட்டே இருக்காது, எதுவுமே சொல்லாமல். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த யானை வந்து நம்மளோட டாக்டருக்கு வந்து வழி விட்டுருது. ஸோ என்னோட டாக்டர் கே வந்து கைகளை தூக்கி வந்து இவங்க எல்லாருமே வந்து வர சொல்கிறாங்க. எல்லாருமே மறுபடியும் ஓடைக்குள்ளே வந்து இறங்கி வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வனக்காவலர்கள், நம்மளோட ஆத்தர், நம்மளோட குறும்பரின மக்கள்கள் எல்லாமே வந்து முன்னால் வந்து செய்கிறாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட யானையை வந்து
இப்போ தான் இவங்கள நோக்கி வந்துட்டுருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு ஆபத்து இல்ல அப்படின்ட்டுன்னு பெண் யானை எல்லாம் பாதுகாப்பா எல்லாம் செக் பண்ணிட்டு போன மாரி போயிடுச்சு இல்லையா? இப்போ பாதிக்கப்பட்ட யானை வருது. அதோட பின்னங்கால் மத்த 3 கால்ல விட ரொம்ப வீங்கி இருக்கிறத நம்மளால ஈஸியா பார்க்க முடியிற மாரி தான் இருக்கு நம்மளோட டாக்டருக்கு. ஒரு 4 அடி முன்னாடி வந்துடுது அந்த பாதிக்கப்பட்ட யானை. வந்ததுமே அதோட மாத்திரை அந்த தோலுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அதால கன் ஷூட் பண்றாங்க. நேரா அதோட தோலுக்குள்ள போயிடுது. ஸோ தோலுக்கு போனோனே கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் பிளறுது, கொஞ்சம் அப்படியே அமைதியாகுது. அதோட சவுண்டு, முணுமுணுப்பல் எல்லாமே அசைக்கிறது நீங்குது. கொஞ்ச நேரம் அது அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துருது பக்கவாட் சைடுல. அது விழுறதுக்கு முன்னாடியே அதோட துதிக்கையால வாசம் பிடிக்குதாம். ஏன்னா யானைகளுக்கு அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு ஞாபக சக்தி அப்படின்றது ரொம்பவே ஒரு அதிகம் இல்லையா? ஸோ வாசம் பிடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருது. ஸோ அடுத்து டக் டக்குன்னு சுறுசுறுப்பா அவரோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மயக்க மருந்து அப்படின்றது ஒரு சில மணி நேரங்கள் தான் வேலை செய்யும் இல்லையா? ஸோ அதனால மறுபடியும் சுறுசுறுப்பா வேலையை பார்க்குறாரு. நம்மளோட ராஜமோகன் நம்மளோட ஆத்தரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சாரி, நம்மளோட ஜெயமோகன் ஆத்தரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீங்காங் குப்பி எல்லாமே முழுசா அழுத்துறாங்க. ரொம்ப பெரிய பீஸ் உள்ளே போயிருக்கு. ஸோ பாதிப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சீல்லாம் பிடிச்சி வச்சதுனால தான் காலில் வீக்கம் அதிகம் இருக்குது. அந்த சீல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது பெரிய பீஸாவே இருக்கு. ஸோ நான் சொல்றேன்னா, அது 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இவ்ளோ செப்டிக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கே சொல்றாங்க. ஸோ எடுத்ததுமே ரத்தம் நெறைய வரும் இல்லையா? அப்ப ரத்தப்போக்க நம்ம கட்டுப்படுத்தணும். ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பஞ்சு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அத மருந்துல ஃபுல்லா நனைச்சிட்டு உள்ளே திணிச்சிடுறாங்க. உள்ள திணிச்சிட்டு ஒரு துணியால சுத்தி கட்டிடுறாங்க. அந்த துணியால சுத்தி கட்டுனா தான் அந்த பஞ்சு உள்ள போய் ஸ்ட்ராங்கா அந்த மருந்தெல்லாம் வேலை பார்க்கும் இல்லையா? ஸோ ஒரு துணி மாரி உள்ள போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, குத்தி இறுக்கி கெட்டுறாங்க. கெட்டிட்ட பிறகு ஒரு வெள்ளை துணியால சுத்திட்டு, கீழ இருக்கக்கூடிய ஒரு சேற்றை எல்லாமே அது மேல நல்லா பூசிடுறாங்க. ஸோ யானையோட காதுல மறுபடியும் அந்த யானைய கண்காணிக்கணும் இல்லையா? ஏன்னா மறுபடியும் அடிபட்டுதா? மறுபடியும் காயம் சரியாயிடுச்சு. அந்த துணி எதுவும் தூக்கி போடுச்சா? அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால ஒரு சிக்னல் மாதிரி ஒரு விஷயத்த அந்த காதுல குத்திட்டு, இவங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு மறுபடியும் நகர்ந்துடுறாங்க. நகர்ந்ததுமே மற்ற யானைகள் எல்லாம் தூரமா பார்த்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த யானைகள் எல்லாமே பக்கத்துல அந்த யானைக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே மெல்லமா தடவி பார்த்துட்டு, ஏதோ பரிசோதனை பண்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. லேசா பிளறுது. மற்ற யானைகளும் கூட சேர்ந்து பிளறுது. ஆனா ஒரு குட்டி மட்டும் அந்த மஞ்ச நெட்டி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு சரியா? ஸோ அந்த மரத்துக்கு கீழே காதுகளை தள்ளி முன்னால் பார்த்துட்டு இந்த இந்த குரூவை பார்த்துட்டே இருக்கான். ஸோ துணிக்கட்டை அவுத்துறதில்ல அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆத்தர் கேட்குறாங்க. உடனே நம்ம மிஸ்டேக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தெரியும் யானைக்கு பொதுவாக வெள்ளை கலர் பிடிக்காது. அதனால தான் நான் நல்லா சேத்தை குழச்சி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்படி சப்போஸ் அந்த சேத்தை குழச்சி போடல அப்படின்னா மேலே தடவலை அப்படின்னா வெள்ளைக்கட்டாக இருக்கே, ஏதோ வெள்ளையாக இருக்கே அப்படின்ட்டுன்னு அதை அவுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்குமா. ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் கற்றுக்கிட்டது இல்லையா? ஸோ குணமாயிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ஒரு 15 நாளில் குணமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. 15 நாள்ல குணமாயிரும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நம்ம சின்னதா குடுக்குற மருந்து கூட யானையோட உடம்புல ரொம்ப வேகமா ஒரு ஆன்டிபயோட்டிக் சீக்கிரமா ஒரு குணாதிசயம் இருக்கு அதுக்கு. ஓகே, சீக்கிரமா ஆடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலுமே சீக்கிரமா குணமாயிரும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஸோ அதோட எல்லாமே கலைஞ்சிடுறாங்க. ஸோ அடுத்த வாட்டி யானையோட முகாமில் நம்மளோட ஜெயமோகன் அவங்களும் நம்மளோட டாக்டர் கேவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவரை வரவேற்கிறதுக்காக கிட்டத்தட்ட 48 யானை துண்டிக்கையை தூக்கி இவரை வரவேற்குது. ஸோ எப்போ பார்க்குறாங்க. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு யானையாக பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த யானைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் எல்லாமே நம்மளோட ஜெயமோகன் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க நோட்டில். ஸோ அடுத்த நாள் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க பார்க்குறதுக்காக. ஸோ அவர் படித்த ஆராய்ச்சிலாம் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நோட் புக் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜெயமோகன் அவர்களும் படித்து பார்க்குறாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுது. ஸோ அங்கேயே தங்கிடுறாங்க. ஸோ சமைச்சு அங்கே ஒன்றா சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ அங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கோயில் யானைகள் காட்டுக்குள்ளே கொண்டு பராமரிக்க ஒரு திட்டம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ நைட்டு அங்கேயே படுத்து தூங்கிறாங்க. பாதியிலே தூக்கத்தில் இருக்கும்போது வெளிச்சம் நம்மளோட ஜெயமோகனுக்கு தெரியுது. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் கே ஒரு கம்பளி சட்டை எடுத்து போட்டுட்ருக்காரு. வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ யானையோட வாசனையும் ஒரு பக்கமாக வர மாதிரி இருக்குது. ஸோ யானை கூட்டம் வந்திருக்குமோ அப்படின்ட்டுன்னு டாக்டர் கே முதல்ல போகிறாரு. பார்த்ததுமே இவரும் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாரு. இவர்
டவுட் பட்டது உண்மைதான். ஏன்னா, ஒரு குட்டி யானை வந்து இவர பார்க்கறதுக்காக வந்திருக்கு. ஆனா டார்ச்ல வந்து அடிக்கல. ஏன்னா, டார்ச் அடிச்சோம் அப்டின்னா, யானை வந்து பயந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டின்றதுனால போல. ஃபர்ஸ்ட் இவரு வந்து சில சில நேரம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. குட்டிய வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த சின்ன வயசுல இவ்ளோ தனியா வராதே! இதுக்கு வந்து ஒரு 2 வயசு, 3 வயசு இருக்கும். ஓகேவா? ஸோ வராதே அப்டின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. சரி வா பார்ப்போம் அப்டின்ற மாரி போறாங்க. ஸோ அந்த குட்டி வந்து லேசா காதுகள ஆட்டி ஒரு பிளிறபடி நம்மளோட டாக்டர் கேய பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ வந்துட்டே இருக்கும்போது ஈஸி அப்படின்னு மெல்லமா தடவி குடுக்குறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, இதுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நம்மள பார்க்கறதுக்காக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் கே வந்து நம்ம ஜெயமோகன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. துதி கைய வந்து நல்லா முன்னால பின்னால ஆட்டி வைக்கிறாங்க. சரி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு, அந்த யானைய வந்து படுத்து இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி அலோ பண்ற மாரி இருக்கு. சரி உடனே வந்து என்னோட பெட்டிய எடுத்துட்டு வா அப்படின்ற மாரி சொன்னம்போது, பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட வாயில வந்து ஊசி போடுறாங்க. வாய் பகுதி கிட்ட ஊசி போடுறாங்க. ஸோ விளக்கு காமிக்கிறாங்க. விளக்கு காமிக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு மது குப்பி தான். ஓகே நம்ம ட்ரிங்க்ஸ் பாட்டில்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் வந்து யானையோட ஒரு நுனி கால்களுக்கு இடையே வந்து பட்டிருக்கு. ஸோ அது வந்து இப்போ தான் பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் சில நாட்களில் தான் பட்டிருக்கு. அதனாலேயே நடக்க முடியுது. வெயிட் கம்மி. பெரிய யானைகளாக இருந்தால் நேரத்துக்குள்ளே போயிருக்கும். இது வந்து குட்டி யானை தானே. அதோட வெயிட் கம்மி அப்படின்றதுனால இந்த பீங்காங் பீசஸ் வந்து உள்ளேயும் போக விடாமல் வெளியும் நின்றுட்டு அந்த யானைகளுக்கு நடக்கவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பீங்காங் பீசஸ் எடுக்கிறாங்க. ரத்தம் பயங்கரமாக ஃபுல்லாக பீச் அடிக்குது. ஸோ மறுபடியும் அதே மாதிரி மருந்து போட்டு உள்ள பஞ்சை வச்சு துணியால் நனைச்சி எல்லாம் கட்டிடுறாங்க. மயக்க மருந்து போட்டிருக்காங்களே 1 மணி நேரத்தில் எழுந்திரிச்சிடும். காலையில் அதுவே எழுந்திரிச்சு முதுமலை திரும்பிக்கு போயிடும். நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்மளோட ஆத்தர் கேட்குறாங்க, முதுமலையிலேருந்து திரும்பி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆமாம் நம்மளோட நம்ம 1.5 வருஷம் முன்னாடி முதுமலையில் ஒரு யானைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இல்லையா, காலில் வந்து இது மாதிரி பீங்காக்கு கிளாஸஸ் குத்திருச்சுன்ட்டு நான் பார்த்தேன். மஞ்சனத்தி மரத்துக்கு கீழே அந்த யானை நின்றுட்டு இருந்துச்சு. அந்த குட்டி யானை தான் அந்த யானை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எத்தனை யானை நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாதா? இதை பார்க்கும்போது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த யானைகளையும் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே போயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தரை கூட்டிட்டு அவர் வந்து ரூம்குள்ள வந்து வராரு. நம்ம ஆத்தருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா போன வாட்டி வரும்போது ஜீப்ல தான் இவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அப்போ இந்த குட்டி யானையும் நம்மளோட இடத்த பார்த்து ஜீப்ல வந்து அவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சு வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் இருக்கு. இவங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் போய் திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு சலசலன்னு அது மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கொஞ்சம் நடந்து வர மாதிரிலாம் சத்தம் கேட்குது. அவங்க அப்போ வெளிச்சத்தை தூக்கி பார்க்குறாங்க. அப்போ ஒரு யானை கூட்டமே பின்னாடி அப்படி இருட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே நிற்கிறத வந்து எங்களால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அந்த பெரிய யானைகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சின்ன யானையை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ வந்து நம்மளோட ஆத்தர் வந்து விளக்க காமிக்கிறதுக்கு வந்து போறாரு. பட் நம்மளோட டாக்டர் வந்து இல்ல விளக்கெல்லாம் இது பண்ண வேண்டாம். நமக்கு இது தெரிஞ்ச யானை கூட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க தெரியுமா, ஒரு முதுமலையில 1.5 வருஷம் முன்னாடி. ஸோ அதே யானை தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த யானை வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி இவங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதே யானை தான் அப்படின்ட்டுன்னு அந்த குட்டி யானையை சுற்றி அப்படியே வட்டமா வந்து எல்லாம் நிற்கிதான். நம்ம குட்டி யானையை வந்து மயக்கம் முழிச்சதுமே எல்லாம் சேர்ந்து திரும்பி கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எல்லாம் அதே இடத்துல ஒன்றா சேர்ந்து பிளறுது. ஸோ யானையை வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தும்பிக்கையை வந்து தூக்கி நம்ம டாக்டரை பார்த்து பிளறுதான். ஸோ என்ன சொல்லுறது, ஒரு நன்றி சொல்ல வருது. ஏன்னா என்னையும் காப்பாற்றிட்டீங்க, என்னை சார்ந்த குழந்தைங்களும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற வண்ணம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட ஆத்தருக்கு ரொம்ப மெய்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்து உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து உள்ளே போயிட்டாராம். ஸோ சூப்பரான கதை இல்லை? ஸோ யானைகளுக்கு உண்டான இவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. யானைகள்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. ஸோ யானைகளுக்கு நம்ம மனிதர்கள் மூலியமாக என்ன மாதிரி ஒரு துன்பங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தெரிய வந்துச்சு. இப்போது சின்ன ஒரு நூல்வெளி பார்த்துடலாம். ஸோ ஜெயமோகன் அவர்கள் வந்து நாகர்கோவிலில் வந்து சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை இந்த மாதிரி நிறைய புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரை வந்து நிறைய எழுதியிருக்காங்களாம். இவர் ஒரு இயற்கை ஆர்வலர். அப்புறம் யானைகளை வந்து ஒரு பாத்திரமா வைத்து ஊமை சென்னாய், மந்தகம் இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஒரு குறும்புதினம் வந்து அறம் அப்படின்ற சிறுகதையோட சின்ன தொகுப்பு தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது, நான் சொன்ன விதம் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.